ஹல்லேலூயா. சில பாடல்களை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாம். பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு
ஹalleluya. பலவானா என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கிறவர் என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாம். பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை
யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே. பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே. சந்ததி மேல் ஆவியையும் சந்தானத்தின் மேல் ஆசியையும், சந்ததி மேலும் ஆவியையும் ஆசியையும் ஊற்றி ஊற்றி நிறைப்பவரே. ஊற்றி ஊற்றி நிறைப்பவரே. யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. ஹல்லேலூயா. எல் மோஷா என்னை காப்பவரே என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். என் பாதங்கள் கல் மீது இடராமல் கண் வைத்து காப்பவரே.
மகிமைப்படுத்துவோம். நம்மை காக்கிற ஆண்டவர், இஸ்ரவேலாய் நம்மை மாற்றின தேவன். அவர் எல்லோரிலும் பெரியவர், உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவர், சர்வ வல்லமை உள்ளவர், அவர் மாறாதவர். மாறும் இந்த உலகில் நீர் மாறாதவர். எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. அவர் எல்லாவற்றிலும் மேலானவர், அவர் எல்லோரிலும் பெரியவர். அல்லேலூயா. நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் அவர் பெரியவர். பெரிய தேவனை ஆராதிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றை சிருஷ்டித்தவர், உயர்ந்தவர். உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. நீரே நீர் மாற்றமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. நீரே நீர் மாற்றமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாற்றமே. நீரே நீர் மாற்றமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே, பரிசுத்தர். பரிசுத்த தெய்வம் நீரே, பரிசுத்த தெய்வம் நீரே. நீரே ஹல்லேலூயா. நீரே சொல்லிவோம். நீரே தெய்வமே. நீரே ஹல்லேலூயா. நீரே பரிசுத்தர் 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 பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே. கைகளை உயர்த்தி பரிசுத்தர். சொல்லுங்க இணைந்த குரலோடு. நீரே ஹல்லேலூயா.
ஆராதிக்கிற கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருங்கள். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இந்த காலவெளியில தேவன் சபையை பரிசுத்தமாக்கட்டும். ஹல்லேலூயா. தம்முடைய ஜனங்களை பரிசுத்தமாக்கட்டும். நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், ஆபிரகாமிலும் பெரியவர், தீர்க்கதரிசிகளிலும் பெரியவர், அப்போஸ்தலர்களிலும் பெரியவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அவர் மட்டும்தான். அவர் மட்டும்தான் மெய்யான ஒளி. எத்தனையோ நபர்கள் இந்த உலகத்தில் தோன்றி மறைந்தாலும் பரிசுத்தமாக்குகிற தெய்வம் அவர் மட்டும்தான். அவர் மட்டும்தான் பரிசுத்தம் உள்ளவர். நீரே, நீர் மாத்திரமே, நீரே நன்றி ராஜா, நீரே ஹல்லேலூயா, நீரே எல்லோரிலும் பெரியவர், சகலவர் சிருஷ்டித்தவர், சர்வத்தை உயர்ந்தவர், எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கட்டும். பரிசுத்தரே நீரே, ஹல்லேலூயா, நன்றி ராஜா, யெசையா நீரே, நீர் மாத்திரமே. நல்ல ரெண்டு கரங்களை தட்டி உன்னதமான தேவனுக்கு, பரிசுத்தமான தேவனுக்கு ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. பரிசுத்தமுள்ள தேவனுக்கு ஆராதனை, உன்னதமானவருக்கு ஆராதனை, மகிமை உள்ள தேவனுக்கு ஆராதனை, எங்களை ரட்சித்த தேவனுக்கு ஆராதனை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தெய்வனுக்கு ஆராதனை. வானம் எனக்கு பூமி, ஹல்லேலூயா, உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. உன்னதமான கர்த்தரை நாம் ஆராதிப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். எங்கெல்லாம், எந்த இடத்திலெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் தலை குனிந்தார்களோ அந்த இடத்திலெல்லாம் தலை நிமிர்ந்து நடக்க கர்த்தர் உதவி செய்கிறார். குனிந்து நடந்த இடத்திலெல்லாம் நிமிர்ந்து நடக்க செய்வார். ஹல்லேலூயா. மாற்றுவார், இயேசு மாற்றுவார். மாறிடும், எல்லாம் மாறிடும். துக்கம் எல்லாம் மாற்றிடுவார், துயரம் எல்லாம் மாற்றிடுவார். அவர் மாற்றுகிறவர், சாம்பலை சிங்காரமாய் மாற்றுகிறவர், புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறவர், இல்லாததை இருக்கிறதாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. குனிந்து நடந்த இடத்திலெல்லாம் நம்மை நிமிர்ந்து நடக்க செய்ய போகிறார்.
நம்பிக்கை இருக்குமான நல்ல கைகளை தட்டி நல்ல உற்சாகமா எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். மாற்றுவார் இயேசு மாற்றுவார், மாறிடும் எல்லாம் மாறிடும். மாற்றுவார் இயேசு மாற்றுவார், மாறிடும் எல்லாம் துக்கம் எல்லாம் துக்கம் எல்லாம் மாற்றிடுவார், துயரம் எல்லாம் மாற்றிடுவார், வியாதி எல்லாம் மாற்றிடுவார், தோல்வி எல்லாம் மாற்றிடுவார். துன்பம் கண்ட நாட்களுக்கு மேலாக உன்னை மகிழ்ச்சியாக்குவார். துன்பம் மேலாக உன்னை மகிழ்ச்சியாக்குவார். இழந்து போன நன்மையெல்லாம் இரட்டிப்பாக தந்திடுவார். இழந்து போன நன்மையெல்லாம் இரட்டிப்பாக தந்தி மாற்றுவார். மாற்றுவார் இயேசு மாற்றுவார், மாறிடும் எல்லாம் மாறிடும். மாற்றுவார் இயேசு மாற்றுவார், மாறிடும் எல்லாம் மாறிடும். துக்கம் எல்லாம் மாற்றிடுவார், துயரம் எல்லாம் மாற்றிடுவார், வியாதி எல்லாம் மாற்றிடுவார், தோல்வி எல்லாம் மாற்றிடுவார். எல்லாம் எதிராயிருந்தாலும் சூழ்நிலைகள் மாறினாலும், எல்லாம் எதிராய் இருந்தாலும் சூழ்நிலைகள் மாறினாலும், தோற்றி போன இடங்களெல்லாம் ஜெயத்தை தந்து நடத்திடுவார். தோற்றி போன இடங்களெல்லாம் ஜெயத்தை தந்து நடத்திடுவார். ஓ மாற்றுவார் இயேசு மாற்றுவார், மாறிடும் எல்லாம் மாறிடும். மாற்றுவார் இயேசு மாற்றுவார், மாறிடும் எல்லாம் மாறிடும். துக்கம் எல்லாம் மாற்றிடுவார், துயரம் எல்லாம் மாற்றிடுவார், வியாதி எல்லாம் மாற்றிடுவார், தோல்வி எல்லாம் மாற்றிடுவார். மனிதர் என்னை கைவிட்டாலும் முடிந்து போன வாழ்க்கையானாலும், மனிதர் எல்லாம் கைவிட்டாலும் முடிந்து போன வாழ்க்கையானாலும், குனிந்து நடந்த இடங்களெல்லாம் நிமிர்ந்து நிற்க செய்திடுவார். குனிந்து நடந்த இடங்களெல்லாம் நிமிர்ந்து நிற்க செய்திடுவார். மாற்றுவார். மாற்றுவார் இயேசு மாற்றுவார், மாறிடும் எல்லாம் மாறிடும். மாற்றுவார் இயேசு மாற்றுவார், மாறிடும் எல்லாம் மாறிடும். துக்கம் எல்லாம் மாற்றிடுவார், துயரம் எல்லாம் மாற்றிடுவார், வியாதி எல்லாம் மாற்றிடுவார். தோல்வி எல்லாம் மாற்றிடுவார். ஆமென். துக்கம் எல்லாம் மாற்றிடுவார், துயரம் எல்லாம் மாற்றிடுவார், வியாதி எல்லாம் மாற்றிடுவார், தோல்வி எல்லாம் மாற்றிடுவார். குனிந்து நடந்த இடமெல்லாம் நிமிர்ந்து நிற்க செய்திடுவார். நம் அநேகருக்கு முன்பாக, சமுதாயத்தில் நண்பர்களுக்கு முன்பாக, குடும்பத்திற்கு முன்பதாக ஒருவேளை நீங்க குனிந்து நடந்திருக்கலாம். நிபச்சொல்கள் உங்களுக்கு எதிராக வந்திருக்கலாம். விரல் நீட்டி உங்களை குற்றப்படுத்தி இருக்கலாம். எந்த இடத்திலே குனிந்து நடந்தீர்களோ அதே இடத்திலே நிமிர்ந்து நடப்பீர்கள். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ நிமிர்ந்து நிற்போம். கர்த்தர் எங்களை நிமிர்ந்து நிற்க செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென். குனிந்து நடந்த இடங்களெல்லாம் நிமிர்ந்து நிற்க செய்திடுவார். அந்த வார்த்தையை நல்ல ஆழமா சொல்லுங்க பார்க்கலாம். குனிந்து நடந்த இடங்களிலெல்லாம் நாங்கள் நிமிர்ந்து நடப்போயா, நிமிர்ந்து நடப்போம். ஆண்டவர் சொன்னா, எகிப்தில இருந்து உன்னை நான் அழைத்து கொண்டு வந்தது குனிஞ்சி நடக்கிறதுக்கு இல்லை, நிமிர்ந்து நடக்கிறதுக்கு தான். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். குனிந்து நடந்த
இடங்களெல்லாம் நிமிர்ந்து நிற்க செய்திடுவா. குனிந்து நடந்த இடங்களெல்லாம் நிமிர்ந்து நிற்க செய்திடுவா. மாற்றுவார் இயேசு மாற்றுவார், மாறிடும் எல்லாம் மாறிடும். ஓஹோ மாற்றுவார் இயேசு மாற்றுவார், மாறிடும் எல்லாம் மாறிடும். துக்கம் எல்லாம் மாற்றிடுவா, துயரம் எல்லாம் மாற்றிடுவா, வியாதி எல்லாம் மாற்றிடுவா, தோல்வி எல்லாம் மாற்றிடுவார். மாற்றுவார் இயேசு மாற்றுவார், மாறிடும். மாறிடும் எல்லாம் மாறிடும். ஆமென். மாற்றுவார் இயேசு மாற்றுவார், மாறிடும் எல்லாம் மாறிடும். துக்கம் எல்லாம் மாற்றிடுவார், துயரம் எல்லாம் மாற்றிடுவார், வியாதி எல்லாம் மாற்றிடுவார், தோல்வி எல்லாம் மாற்றிடுவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. இதுவரையும் நம்மை நடத்தின கர்த்தர். ஆண்டவர் சொன்னார், இந்த மாதத்தில் தேவன் வாக்கு பண்ணினார், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உனக்கு ஒரு வழி காட்டுவேன் என்பது தேவன் நமக்கு சொன்ன வாக்கு. எப்படி இந்த வனாந்தரத்தில் நடப்போம், எப்படி இந்த பாதையை கடப்போம், எப்படி இந்த செங்கடலை கடப்போம், எப்படி இந்த யோர்தானை கடப்போம், ஒரு கேள்விதான். சாத்தியமாகுமா நமக்கு? கர்த்தர் ஒருவரே நடத்தி கொண்டு போனார். நெருக்கத்தில் உனக்கு ஒரு வழி இருக்கு, வனாந்தரத்தில் ஒரு வழி இருக்கு, இல்லைன்னு சொல்ற இடத்துல ஒரு அற்புதம் இருக்கு. ஹல்லேலூயா. எபினேசரே, இதுவரை நடத்தினீ, இன்னும் என்னை நடத்தி செல்வி. ஆண்டவரே, இத்தனை ஆசைகள், இத்தனை காலங்கள், இத்தனை மாதங்கள் எங்களை நடத்தி கொண்டு வந்தீங்க. எங்க கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கு. இன்னும் எங்களை நடத்துவீங்க, இன்னும் எங்களை நடத்துவீங்க. ஓ எபனேசரே, இதுவரை நடத்தினீ, இன்னும் என்னை நடத்தி செல்வி. எபனேசரே, இதுவரை நடத்தினீ, இன்னும் என்னை நடத்தி செல்வி. உம்மை துதிப்பே, உம்மை போற்றுவே, உம்மை பாடுவே என்றென்றுமே. உம்மை துதிப்பே, உம்மை போற்றுவே, உம்மை பாடுவே என்றென்றுமே. எபனேசரே, இதுவரை நடத்தினீ, இன்னும் என்னை நடத்தி செல்வி. எபனேசரே, இதுவரை நடத்தினீ, இன்னும் என்னை நடத்தி செல்வி. நல்ல எபனேசரா, என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசரா, நடத்தி வந்தீரே, நன்றி. மறுபடியும் ஒரு முறை சொல்லுங்க, நல்ல எபனேசரா, நல்ல எபனேசரா, நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. கர்த்தர் எங்களை நடத்தின விதத்துக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காய் நன்றி. ஆண்டவர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. இன்னும் எங்களை நடத்த போறீங்க,
இன்னைக்கு ஊழியத்தை நடத்த போறீங்க, குடும்பத்தை நடத்த போறீங்க, சபையை நடத்த போறீங்க, ஆத்துமாக்கள் ஆச்சரியமாய் நடத்த போறீங்க. தேவ நடத்துதல் எங்களுக்குள்ள இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்படியே ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 18வது சங்கீதம் 11வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும், 1 முதல் 20 வசனங்களை நாம் 18வது சங்கீதத்திலே மாறி மாறி வாசிக்கலாம். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. இருளை தமக்கு மறைவிடமாக்கினார். கரும்புணல்களையும் ஆகாயத்து கார் மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார். கர்த்தர் வானங்களிலே குமரினார். உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார். கல்மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது. அப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசியின் சுவாச காற்றினாலும் தண்ணீர்களின் மதகுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். சேர்ந்து வாசிப்போம். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். ஆமேன். உட்காருவோம். இப்பொழுது நாம் கர்த்தருக்காக கொடுக்கிற நேரம். நம்முடைய காணிக்கைகள், நம்முடைய தசம பாகங்களை நம்முடைய கரத்தில் எடுத்துக்கொண்டு ஜெபத்தோடும் விசுவாசத்தோடும் எதிர்பார்ப்போடும் கர்த்தருக்கு என்று கொடுத்து தேவனுடைய நன்மைகளை நாம் சுதந்திரிக்கப் போகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு என்று கொடுக்கிற இந்த காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதற்குரிய பிரதிபலன்களை இம்மையிலும் மறுமையிலும் 100 மடங்கு தங்கள் வாழ்க்கையிலே பெற்று அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யும். எப்படி ஒரு யாக்கோபு தன் வாழ்நாளிலே நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தாரோ, அதுபோல உம்முடைய ஜனங்கள் தேவனுக்கு முன்பதாக உண்மையாய் இருக்கிறபடினால் பரலோகத்தின் தேவன் இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதித்து நாளுக்கு நாள் ஒரு பெருக்கத்தை, ஒரு விருத்தியை கொடுத்து 2 பரிவாரங்களை உடையவர்களாய் இந்த உலகத்திலே என் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மனதார ஜெபித்து உம்முடைய ஜனங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். குறைவுகள், தடைகள், தாமதங்கள் எல்லாம் மாறட்டும். நன்மையினால் உம்முடைய பிள்ளைகளை என் ஆண்டவர் திருப்திப்படுத்துவீராக. கர்த்தருக்கென்று கொடுக்கிறார்கள். இதன் மூலம் உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். உங்கள் ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் ஒரு பாடலை பாடுகிற பொழுது கர்த்தருக்காக நாம் கொடுக்கலாம். तेरे
தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து வரலாம். வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் அதன் 28ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமாக படிக்கலாம். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல வார்த்தைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் இந்த நாளில் இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மளோடு ஆண்டவர் பேச வேண்டும் என்று விரும்புகிறார். நேற்று இரவில் வேறு ஒரு செய்தியை நான் ஆயத்தப்படுத்தி உங்களோடு பேசுவதற்காக ஆயத்தமானேன். ஆனால் இந்த காலையில் நான் எழும்பும் பொழுது ஒரு வார்த்தை, என் வார்த்தைகள் தாமதிப்பதில்லை என்கிற ஒரு சத்தத்தை, என்கிற ஒரு செய்தியை கர்த்தர் கொடுத்தபடியினாலே இந்த காலவெளியிலே தேவன் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம கூட ஆண்டவர் பேச விரும்புகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தைகள் இனி தாமதிப்பது இல்லை, அது நிறைவேறும் என்று நாம் வாசிக்கிறோம். எல்லாரும் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்காக, தேவனுடைய நன்மைகளுக்காக, வாக்கு தத்தங்களுடைய நிறைவேறுதலுக்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம். ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தைகள் ஏராளம் இருக்கிறது. என் குடும்பத்திற்கு சொன்ன வார்த்தைகள் ஏராளம் இருக்கிறது. என் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவன் சொன்ன வார்த்தைகள் ஏராளம் இருக்கிறது. ஆனால் அது எனக்கு நடக்கவில்லை, அது எனக்கு நிறைவேறவில்லை, அது தாமதித்து கொண்டே இருக்கிறது. ஏனென்று தெரியவில்லை என்று நம்முடைய இருதயத்தில் ஒரு கலக்கம், இல்லாவிட்டால் ஒரு பதற்றம் நமக்குள்ளே இருக்கலாம். இந்த காலவேளையிலே கர்த்தர் சபையை பார்த்து சொல்லுகிறார், என் வார்த்தைகள் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை, அது அப்படியே நடக்க போகிறது. அல்லேலூயா. தாமதம் மனிதனுடைய வாழ்விலே பல நேரங்களில் சோர்வுகளை ஏற்படுத்திவிடும். தாமதம் மனிதனுடைய வாழ்க்கையை தளர செய்துவிடும். தாமதம் மனிதனுடைய வாழ்வில் அவ்விசுவாசத்தை ஏற்படுத்திவிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாமதம் மனித வாழை தடுமாற செய்துவிடும். ஒரு காரியம் தாமதிக்குமானால் நிறைய விஷயத்தை மனுஷனுக்குள்ள ஏற்படுத்தி விடுகிறது. நம்ம எல்லாருக்குமே ஆசை என்ன, நம்ம எல்லாருக்கும் விருப்பம் என்ன? ஆண்டவர் சொன்ன உடனே நடக்கணும். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை உடனே நிறைவேறணும். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உடனே நடக்க வேண்டும் என்று நம்ம வாழ்வியில் நம்ம எதிர்பார்க்கிறோம். அது தவறல்ல. எல்லா மனுஷனுக்குள்ளும் அது நடக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இருப்பது நல்லதுதான். ஆனால் அது தாமதிக்கிறதே. இது தேவனுடைய வார்த்தை அல்லவா? இது தேவனுடைய திட்டம் அல்லவா? இது தேவன் செய்ய நினைத்ததல்லவா? ஆண்டவர் ஏற்கனவே முன்குறித்ததல்லவா? தேவன் இதை செய்வேன் என்று சொன்னார் அல்லவா? அப்போ ஏன் அது நடக்கல? ஒரு கேள்வி மனுஷனுக்குள்ள எழும்புகிறது. ஏன் ஆண்டவர் எனக்கு சொன்னது இன்னும் நிறைவேறவில்லை? ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணினது ஏன் இன்னும் நடக்கவில்லை என்று மனம் தளர்ந்து விடுகிறோம். நீண்ட நாட்கள் காத்திருப்பது தன் ஆத்துமாவை என்ன செய்யும்? இளைக்க பண்ணும். ஆனா விரும்பினது ஒரு நாள் வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இன்றைக்கு நான் ஒரு 3 காரியத்தை உங்களுடன் நான் பேச போகிறேன். ஏன் கர்த்தர் நம்முடைய விஷயத்தில் தாமதிக்கிறார்? ஆண்டவருடைய தாமதம் எதற்காக? நான் இந்த வருஷத்தின் துவக்கத்தில் எதிர்பார்த்தேன். இல்லாவிட்டால் இந்த ஜெப நாட்களிலே, இந்த ஜெபத்தினுடைய ஆரம்ப நாட்களிலேயே கர்த்தர் எனக்கு இதை செய்ய வேண்டும், ஆண்டவர் இதை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று தருவார் என்று நான் எதிர்பார்த்தேன். காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறது, நாட்கள் கடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை இது நடக்காமல் போய்விடுமோ, ஒருவேளை இது சம்பவிக்காமல் போய்விடுமோ, ஒருவேளை இது கிடைக்காமல் போய்விடுமோ என்கிற சோர்வு, இல்லாவிட்டால் மன கலக்கம் மனுஷனுக்குள்ளே இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், என் வார்த்தைகள் தாமதிக்காது. அல்லேலூயா. ஒருவேளை மனுஷன் சொன்ன காரியம், மனுஷன் சொன்ன வார்த்தை நடக்காம போகலாம். மனிதனுடைய வார்த்தையை ஒருவேளை நிறைவேறாம போகலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், என் வார்த்தைகள், நான் உனக்கு என்ன சொன்னேனோ அதை நான் நிறைவேற்ற நான் போகிறேன். அப்படின்னா வார்த்தைகள் இருக்கு, வாக்குத்தத்தம் இருக்கு, சோத்திரம். ஆண்டவர் பேசின வெளிப்பாடுகள் இருக்கிறது, ஆண்டவர் கொடுத்த தரிசனம் இருக்கு, ஆண்டவர் கொடுத்த சொப்பனம் இருக்கு. ஆனால் ஒண்ணுமே நடக்கலையா?
ஒரு அசைவு இல்லையே, அப்படியே தானே இருக்கு அப்படின்னா இந்த கேள்விக்கு பதிலைத்தான் ஆண்டவர் இந்த காலவெளி நமக்கு கொடுக்க போகிறார். ஏன் கர்த்தர் தாமதிக்கிறார்? 3 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 1, தேவனுடைய தாமதம் எதற்கு? யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதன் 4ஆம் வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். யோவான் 2:4 சொல்லுகிறது, அதற்கு இயேசு, ஸ்திரீயே, என் வேளை இன்னும் வரவில்லை. அந்த வசனத்தில் மறுபடியும் வாசிக்கலாமா? அதற்கு இயேசு, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை, ஒரு அற்புத செயல்களை, அதிசயமான காரியங்களை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு ஏன் தாமதிக்கிறார் என்றார், அவருடைய வேளைக்காக தாமதிக்கிறார். நல்லா தான் சொல்லியிருக்கலாம் ஒரு அல்லேலூயா. பரவாயில்லை, நான் சொன்னதுக்கு அப்புறம் சொல்றீங்க பார்த்தீங்களா? அப்படிதான் அவருடைய வேளைக்காக தாமதிக்கிறார். எல்லாவற்றிலும் கர்த்தருடைய நேரம் ஒன்று இருக்கு, ஆண்டவருடைய வேலை ஒன்று இருக்கு. வாக்கு பண்ணியிருப்பாரு, சொல்லியிருப்பாரு, செய்வேன் இருப்பாரு, தீர்க்கமா சொல்லியிருப்பார், நடக்கும்னு சொல்லியிருப்பார். ஆனா எப்போ நடக்கும், எப்போ அது நிறைவேறும், எப்போ அது சம்பவிக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, நான் எதற்கு தாமதிக்கிறேன் தெரியுமா? என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. எங்க போய் உட்கார்ந்துட்டு சொல்றாரு? கல்யாண வீட்டில் போய் உட்கார்ந்துட்டு ஏன் நேரம் இன்னும் வரல, ஏன் வேலை இன்னும் வரலங்கிறாரு. கவனிங்கள், ஜனங்கள் ஆயத்தப்படுத்தின, அங்கே அந்த கல்யாண வீட்டில் ஆயத்தப்படுத்தின திராட்சை ரசம் குறைந்து விட்டது. ஏற்கனவே ஒரு குரூப் சாப்பிட்டுட்டு போயாச்சு. இப்போ இயேசுவும் சீசர்கள் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அங்கே. அருமையானவர்களே, எப்படியாயிலும் ஒரு காரியம் நடக்கணும். இப்போ டென்ஷன் யாருக்குன்னா கல்யாண வீட்டுக்காரங்களுக்கு. அவங்களுக்கு தான் பெரிய டென்ஷன் இருந்திருக்கும். ஐயோ, இயேசுநாதர் வந்திருக்காரு, சீஷர்கள் வந்திருக்காங்க, அவ கூட ஜனங்கள் வந்திருக்காங்க, முக்கியமான நாட்கள்லாம் வந்திருக்காங்க, இல்லைன்னா நல்லா இருக்காதே, இல்லைன்னா ஒரு மாதிரியாக பேசிடுவாங்களே, எப்படியாயிலும் ஏதாவது இருக்கணுமே அப்படின்னு இந்த இயேசுகிட்ட அவர் சொல்கிறாரு, நான் நடக்கணும்னா, நான் செய்யணும்னா, நான் உங்களை திருப்தியாக்கணும்னா, நான் உங்கள் தேவையை சந்திக்கணும், என்னுடைய வேலைக்காய் காத்துருங்க. இவர்களுக்கு அவசரம், இவங்களுக்கு வந்தவங்களை திருப்திப்படுத்தணும், இந்த வீட்டுக்காரங்களுக்கு வந்தவங்களை சந்தோஷப்படுத்தணும், வந்தவங்க குறை சொல்லக்கூடாது, வந்தவங்க திருப்தியாக போகணும். ஆனால் இயேசுநாதர் சொல்கிறாரு, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. தேவனிடத்திலிருந்து வருகின்ற நன்மைகளை, தேவனிடத்திலிருந்து வருகின்ற ஆசீர்வாதங்களை, தேவன் மூலமாய் பெற்றுக்கொள்கிறவைகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால், திருப்திப்பட வேண்டும் என்றால், ஆச்சரியப்பட வேண்டும் என்றால், அதிசயப்பட வேண்டும் என்றால், அப்படி வேலைக்காய் காத்திருக்கணும். கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய வேலைக்காகவே நான் தாமதிக்கிறேன். என்னுடைய வேலை இன்னும் வரல. நான் சொன்னது உண்மைதான், நான் வாக்குத்தத்தம் பண்ணினது உண்மைதான், நான் உங்களோட பேசினது உண்மைதான், உனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தது உண்மைதான். யோசேப்புக்கு அன்னைக்கு சொன்னாரு, இப்படி நடக்கும்னு சொன்னாரு, இப்படி வாழ்வாயின்னு சொன்னாரு, இப்படி உயர்வாய் என்று சொன்னார், உன் தலை நிமிர்ந்திருக்கும்னு சொன்னார், எல்லாரும் உன்னை வணங்குவான்னு சொன்னாங்க, எல்லாமே இருந்துச்சு. எப்போ நடக்குது தெரியுமா? அவருடைய வேலை வரும் பொழுது. அல்லேலூயா. கர்த்தருடைய வேலைக்காக தாமதிக்கிறார். நீங்க ஒருவேளை மனம் தளர்ந்திருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், உடைக்கப்பட்டிருக்கலாம், எல்லாரும் பலவிதமாய் பேசுகிறார்களே என்கிற நிப சொல்லை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இதுல இருந்து வெளியே வருவதற்கு என்ன இருக்கிறது? ஒருவேளை ஆண்டவரோடு போராடி கொண்டிருக்கலாம், கர்த்தரிடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாம். சில ஆட்கள்லாம் மனுஷங்கிட்ட மோதி மோதி தோத்துட்டாங்க. இப்போ யார்கிட்ட சண்டை? ஆண்டவர்கிட்ட. நீங்க சொல்லுங்க, நீங்க பேசுங்க, நீ தருவீரா தரமாட்டீரா? நான் உம்மளை தானே நம்பி இருக்கிறேன், நான் உம்மளை தானே நான் தேடி வர்றேன், ஒரு வார்த்தையும் பேச மாட்டேங்கிற. அவர்கிட்ட சண்டை போட்டால் ரொம்ப அமைதியாக இருப்பார், ரொம்ப அமைதியாக இருப்பார். நீங்கள் இருக்கீங்க பாருங்க, இதே மாதிரி தான் இருப்பார், ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். அல்லேலூயா. ஓ, நீங்களும் இயேசுநாதர் போல தானோ? கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் எப்போ சண்டை யாருக்கிட்ட தெரியுமா? சிலர்லாம் உபவாசம் இருந்து சண்டை போடுறாங்க. உபவாசம் இருந்து, விட மாட்டேன், எனக்கு பதில் சொல்லி ஆகணும், என்கிட்ட பேசி ஆகணும், எனக்கு சொல்லி ஆகணும், இல்லை எனக்கு காண்பித்தே ஆகணும். அவர் சொல்றார், விடு, என் வேலை இன்னும். ஆண்டவருடைய வேலைக்காக தாமதிக்கிறார். எத்தனை பேர் இந்த கால வேளையில் இதை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. வேலை வரும்போது தானாக நடக்கும், தானாக நடக்கும். நீ அதில் போராட வேண்டிய அவசியம் கிடையாது.
நீ அதில் ஆரவாரம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அதற்காக உபவாசம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நல்ல கவனிங்க, ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வேளை வந்தபோது அற்புதங்கள் தானாய் நடக்க ஆரம்பித்து விடும், அதிசயங்கள் நடக்க ஆரம்பித்து விடும், மகிமை வெளிப்பட ஆரம்பித்து விடும், வல்லமை வெளிப்பட ஆரம்பித்து விடும். வேளைக்காக தாமதிக்கிறோம். நமக்கு அவசரம், நடந்துட்டா நல்லா இருக்குமே, ஆண்டவர் செஞ்சிட்டா நல்லா இருக்குமே. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுறார், உன் தேசத்தை உன் எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு வா அப்படிங்கிறார். சொல்லும்போது சொல்கிறாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பா, நீ ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறுவாய். ஒன்றும் இல்லை அவருக்கு. ஆனால் ஆண்டவர் அழைக்கும் பொழுது வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொடுத்து கூப்பிடுறார், வா பாரு, உனக்கு சந்ததியை கொடுப்பேன், வானத்தின் நட்சத்திரங்களை பாரு, கடற்கரை மணலை பாரு, இதெல்லாம் உன்னால் என்ன முடியுமா என்று கேட்கிறார். முடியாது, இப்படிதான் அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு வார்த்தையா சொல்றார். நல்லா கவனிங்க. ஆனால் அற்புதம் நடக்கலை. நன்றை கவனிங்கள். இப்போ கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் வாக்குத்தத்தம் இருந்துச்சு, வார்த்தை இருந்தது, தரிசனம் இருந்தது, சொப்பனம் இருந்தது, வெளிப்பாடு இருந்தது, தீர்க்க தரிசனம் இருந்தது, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அற்புதம் நடக்கலை. எப்பொழுதும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ள வார்த்தை. அந்த வார்த்தை ஒரு நாள் மாறவே மாறாது. அவர் சொல்லிட்டா மாறவே மாட்டார். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய வார்த்தை ஒரு நாள் மாறாது. மனுஷன் சொல்ற வார்த்தை காலையில் சொல்றது மத்தியானம் மாறிடும், சாயங்காலம் சொல்றது காலையில மாறிடும். அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. நான் சொல்லிட்டேனா நான் கண்டிப்பாக அதை நான் நிறைவேற்றுவேன். இப்போ பாருங்க, ஆபிரகாமுக்கு எல்லாம் இருக்கு, ஆனால் அற்புதம் நடக்கலை, அவன் கேட்டது நடக்கலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வேளைக்காக காத்திருக்க முடியும். ஒரு தடுமாற்றம் வருது பாருங்க, நாள் ஆக ஒரு தடுமாற்றம் வருது. ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த ஆகார வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. ஆகார வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிடுறாங்க. இஸ்மவேல் பிறக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நான் வாக்குத்தத்தம் பண்ணின சந்ததி இவன் அல்ல, இதல்ல. தாமதம் ஆன உடனே ஒரு தடுமாற்றம் வருது. ஒருவேளை இப்படியா இருக்குமோ அப்படின்னு தடுமாறி போற. ஆண்டவர் சொல்றாரு, இதை குறித்து நான் பேசவில்லை, இதை குறித்து நான் சொல்லவில்லை, நீ சேர்த்து கொள்ளுகிறதை குறித்து நான் சொல்லவில்லை, நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் நிறைவேற்றுவேன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேளை வந்தபோது, குறித்த நாள் வந்தபோது அது நிறைவேற ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. என் வார்த்தைகள் ஒன்றாகிலும் தாமதிப்பதில்லை. கர்த்தர் ஏன் தாமதிக்கிறார் தெரியுமா? அவருடைய வேலைக்காக தாமதிக்கிறார். இன்னைக்கு சொல்ல முடியுமா, ஆண்டவரே உம்முடைய வேலைக்கு வரும் வரைக்கும் நான் காத்திருக்கிறேன், உங்கள் நேரம் வர்ற வரைக்கும் நான் காத்திருக்கிறேன். நமக்கு அவசரம், நமக்கு இந்த காரியம் நடந்தே ஆகணும், ஆமாம் நமக்கு இந்த விஷயம் நடந்தே ஆகணும் நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை ஏன் தாமதிக்கிறார் தெரியுமா? அந்த நேரம் வரல. நான் சொல்லுகிறேன், ஒருவேளை இந்த மாதத்தில் கூட கர்த்தருடைய நேரம், கர்த்தருடைய வேளை உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நாட்களாக இருக்கட்டுமே. இத்தனை வருஷம் காத்திருந்தீங்க, இத்தனை வருஷம் போராடினீங்க, இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணீங்க, இத்தனை வருஷம் தேவனிடத்தில் கேட்டீங்க, ஒரு அசைவு இல்லைத்தான். ஆனாலும் என் வார்த்தைகள் நிறைவேறும். அவருடைய வேளைக்காக அவர் தாமதிக்கிறார். அவருடைய நேரம் வருது, அற்புதங்கள் நடக்குது, ஜனங்கள் சந்தோஷப்படுறாங்க, ஜனங்கள் திருப்தி அடைகிறாங்க, ஐயோ ஆச்சரியப்படுறாங்க, இப்படி நாங்கள் இதுவரைக்கும் எங்கேயுமே பார்த்ததில்லைன்னு சொல்கிறாங்க. உங்கள் கண்களுக்கு ஆச்சரியமான காரியம் நடக்கணும்னா அவருடைய வேளைக்கு காத்திருங்கள். ரெண்டாவது, யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். ஸ்தோத்திரம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். மகிமையை வெளிப்படுத்துவதற்காக தேவன் தாமதிக்கிறார். மகிமையை வெளிப்படுத்துவதற்கு எல்லாமே அவருடைய வேளையின்படி நடக்கும் என்று சொன்னேன். அவர் ஒரு நேரம் வச்சிருக்கார், குறித்த காலத்தில் குறித்திருந்த நேரம் வந்தபோது அது நடக்கும். இப்போ படிக்கிறோம், இந்த லாசருவினுடைய சம்பவத்தில் லாசரு மரித்து போனான், அருமையான இயேசுவுக்கு அறிவிக்கப்பட்டது, அவர் வரவில்லை, தாமதிக்கிறார். அவர் வந்திருக்கலாம். இயேசு நினைத்தால் அவர் இருக்கிற இடத்துல இருந்தே சொல்லியிருக்கலாம், லாசருவே எழும்பு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அதிகாரமுள்ள வார்த்தை, அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, அது நடந்திருக்கும். ஆனால் இயேசு அங்கே வரவில்லை. இயேசுவுக்கு மிகவும் நெருக்கமான குடும்பம், இயேசுவுக்கு மிகவும் அன்பான குடும்பம்.
உலகமே சொல்லுது, சமுதாயமே சொல்லுது, சுற்றிலும் இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், யூதர்கள் சொல்லுகிறார்கள், இவன் மேல, இந்த லாசருவின் மேல இயேசுநாதர் இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரே. ஏன் தெரியுமா? அவர் வந்து கண்ணீர் விட்டு அழுதார் என்று எழுதியிருக்கிறது. 3.5 ஆண்டுகள் இயேசு செய்த ஊழியத்தில் எத்தனையோ பேர் மரித்தார்கள், எத்தனையோ பேர் நபரை இயேசு சந்தித்தார், எத்தனையோ பாதிக்கப்பட்ட நபர்களை சந்தித்தார், மரித்த எத்தனையோ சம்பவங்கள் இருந்தது. ஆனால் எந்த இடத்திலும் இயேசு அழுததாக எழுதப்படவில்லை. பைபிளில் இயேசு அழுத 2 சந்தர்ப்பம். ஒன்று, எருசலேமுக்காக அழுதார். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இதெல்லாம் தெரியாம இப்படி திருவிழா கொண்டாடுறீங்களே அப்படின்னு சொல்லி நினைச்சு என்ன செஞ்சாரு? அழுதாரு. 2வது இயேசு அழுத சந்தர்ப்பம் இந்த லாசருவுக்காக அழுதார். சுற்றில் இருக்கிற ஜனங்கள்லாம் சொல்றாங்க, பா இயேசு அழுறாரா? கண்ணீர் விட்டு அழுதார் அப்படின்னு எழுதியிருக்கு. கண்ணீர் விட்டு அழுதார். அழுகையில் பல வெரைட்டிஸ் இருக்கும் போல தெரியுது. தோத்துரும். சிலர் அழுகிற மாதிரி அந்த வாய்ஸ் இருக்கும், அந்த குரல், ஆனால் அழுக வராது. தோத்துரும். சிலருக்கு அப்படி தண்ணி வந்து நிற்கும், ஆனால் கீழே சாடாது, அது அங்கேயே நின்றுக்கிடும். அல்லேலூயா. சிலருக்கு மட 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 மடன்னு என்ன செய்யும்? அழுத மாதிரி தான் உட்காந்துருக்கீங்களா? மட 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 மடன்னு. சிலருக்கு பாருங்க, கண்ணு தட்டி முழிக்கக்குள்ள கண்ணீரால் அப்படியே விழுந்துரும். அழுகையில நிறைய இருக்கு. அதான் இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். கண்ணீர் விட்டு அழுதார். சிலர் ஏங்கி 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 அழுவாங்க. என்னையாக்கம் தெரில, நான் அழுவாங்க. ஏங்கி ஏங்கி அழுவாங்க. இயேசு அழுத சந்தர்ப்பத்தை பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்தபோது சொல்கிறாங்க, சார் மனுஷன் என்ன அன்பு வச்சிருக்கார், இவன் மேலே என்ன அன்பு வச்சிருக்கிறார். அன்பு, இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு. லாசருவும் அப்படி தான் இயேசுவை நேசிச்சிருப்பார், கவனிச்சிருப்பார். ஏன்னா அடிக்கடி இயேசு அந்த வீட்டுக்கு வருவாராம். வரும்பொழுதெல்லாம் அந்த வீட்டில் பாருங்கள், ஒரு பக்கம் சமையல், ஒரு பக்கம் வார்த்தை, 2 காரியமும் நடக்குது. இயேசுவை போஷிக்கிற, இயேசுவை கனப்படுத்துகிற, இயேசுவை உபசரிக்கிற. சோத்திரம். லாசரு கூட கேட்டிருப்பான், என்ன வேணும் ஆண்டவரே, உனக்கு என்ன வேணும் ஆண்டவரே, என்ன வேணும் சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்திருப்பான். சோத்திரம். அருமையானவர்கள், இன்னொரு பக்கம் அவரிடத்திலிருந்து ஏதாகிலும் பெற்றுக்கொள்ளணும், அவர் சொல்கிறத கேட்கணும், அவரிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வாஞ்சியா. எப்போ வருவீங்க? ஒரு தடவை வந்திருப்பார், அவர் போகும்போதே சொல்லியிருப்பான், கேட்டிருப்பாங்க, அடுத்தது எப்போ வருவீங்க, அடுத்தது எப்போ வருவீங்க. நம்மளாம் சில நேரத்தில் அடுத்தது எப்போ வருவீங்கன்னு கேட்கவே மாட்டோம். அல்லேலூயா. வராமல் போனால் நல்லது அப்படித்தான் நினைப்போமே தவிர, சோத்திரம், அடுத்து எப்போ வருவீங்க. சில நேரத்தில் கேட்போம், அடுத்து எப்போ வருவீங்க, நீங்கள் வர்ற நேரத்தை சொல்லுங்கள், நாங்கள் வேஸ்கே பாடுறதுக்கு கரெக்டாக சொல்லிடுங்க, எப்போ வருவேன்னு சொல்லுங்க. அப்போ அதுக்குன்னு ஒரு ப்ரோக்ராமை ஒன்றை செட் பண்ணி, நாங்கள் இப்போ வீட்டில் இல்லை, நாங்கள் இப்போ வீட்டில் இல்லை. கவனிங்க. இப்போ இவனுக்கு ஆசை என்னன்னா, இயேசுநாதர் நம்மளை விட்டு போகிறாரே, அவர் திரும்ப வரமாட்டாரா, எப்போ வருவீர் ஆண்டவரே? அவர் சொல்லியிருப்பார், வருவேன் வருவேன், அப்போ நான் வருவேன். திடீர்னு ஒரு ஏக்கம் இருந்திருக்கும், மனசுக்குள்ளே ஒரு தாகம் இருந்திருக்கும். அன்னைக்கு வரமாட்டாரா ஆண்டவர், இன்னைக்கு வரமாட்டாரா இயேசுநாதர், இன்னைக்கு வரமாட்டாரா? நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். இன்றைக்கி இவங்க வரமாட்டாங்களா, இந்த ஜபத்துக்கு வரமாட்டாங்களா, புதன்கிழமை வரமாட்டாங்களா, வெள்ளிக்கிழமை வரமாட்டாங்களா, வரவே மாட்டேன் அப்படின்னு ஒரு குரூப்பு உட்கார்ந்துருக்கு பாருங்க. நான் உங்களை சொல்லலை, ஒரு குரூப்பை சொன்னேன், வரவே மாட்டேன். அப்போ என்னைக்கு தான் வருவீங்க? இயேசு சிலுவையில் அறைந்த அன்றைக்கு. இயேசு சிலுவை, அவரை சிலுவையில் அரைஞ்சிருவாங்கல்ல, அன்னைக்கு நான் வருவேன். தோத்துரும். அல்லேலூயா சொல்லுவோம் பார்க்கலாம். 30 நாள் காலையில் இல்லை ஜபம். ஜபம் எப்போ? சாயங்காலம் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். எல்லாரும் என்ன செஞ்சிடணும்? வந்துடணும். ஆமேன்னு சொல்லுவோம் பார்க்கலாம். எல்லாரும் இந்த ஜபத்தில் பங்கெடுக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் நம்ம அப்படி வச்சுருக்கிறோம். மாலை நேர ஜபத்தை நம்ம வச்சுருக்கிறோம். ஆண்டவர் நல்லவர். நல்லா கவனிங்க. அவனுடைய ஏக்கம், அவனுடைய விருப்பம், அவனுடைய தாகம், ஆண்டவர் வரமாட்டாரா, ஆண்டவர் வரமாட்டாரா, இயேசுவை நான் பார்க்கணும், இயேசுவை நான் பார்க்கணும், அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கணும். இப்படி நினைக்கிறவங்க மேலே தான் இயேசு அன்பாகவே இருப்பார். அல்லேலூயா. ஆமாம், அந்த வாஞ்சை உள்ளவர்களை இயேசு நேசிப்பார். அந்த வாஞ்சை உள்ளவர்களுக்காய் பரிதபிப்பார். அந்த வாஞ்சை உள்ளவர்களுக்காக ஆண்டவர் கிரியை செய்வார். 3 நாளாக உட்கார்ந்து பிரசங்கம் கேட்டாங்களே, ஆண்டவர் சொல்றார், ஏன் பிரசங்கத்தை கேட்கறதுக்கா இப்படி உட்கார்ந்துருந்தாங்க? சாப்பிடல, எழும்பி போகலை,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே உட்கார்ந்து வசனத்தை கேட்குறான். அவர் சொல்றாரு, என் வார்த்தையை கேட்க இப்படி உட்கார்ந்துருக்காங்களே சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு, அருமையானவர்கள், இவங்களுக்கு ஏதாகிலும் நான் கொடுக்கணும். ஆண்டவர் மேலே வாஞ்ச விருப்பம் தாகம் யாருக்கு இருக்கிறதோ அவங்க மேலே தான் ஆண்டவர் அன்பாவே இருப்பார். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாப்பிட்டீங்களாம்மா? தூங்குனீங்களாம்மா? எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கீங்களாயா? இப்படி நீங்கள் விசாரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஸ்தோத்திரம், உங்கள் மேலே உங்கள் பெற்றோர் எப்படி இருப்பாங்க? அன்பாக இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் இப்போமே சொத்தை எழுதி கொடுத்துட்றேன்ப்பா. அப்படி கொடுத்தா தான் பரவாயில்லையா பாஸ்டர்? அல்லேலூயா. இவ்வளவு அன்பாயா மேலே. காலையில் எழுமண்ண உடனே தூங்குனீங்களான்னு கேட்கானே, அவன் காரணத்தோடு தான் கேட்கான். காலையில் எழுமண்ண உடனே சாப்பிட்டீங்களான்னு கேட்குறானே, நல்லா இருக்கீங்களான்னு அப்பப்போ விசாரிச்சுக்கிட்டுறானே. இப்போ அவங்களுக்கு பிள்ளை மேலே அவ்வளவு பாசம். இவனுக்கு ஏதாவது செய்யணும். எல்லாரை விட இவனுக்கு கொஞ்சம் கூட்டி கொடுக்கும். எழுதி கொடுத்ததோட வீட்டை விட்டு வெளியே போடான்றான். அதனால தான் சிலர் பேசாமலேயே உட்கார்ந்துருக்காங்க. தாமதிக்கிறார்கள். கவனிங்க, ஆண்டவர் தாமதிக்கிறார். அன்பு, நான் சொல்கிறேன், தேவனுடைய அன்பு என்ன தெரியுமா? அவர் மேலே வைத்திருக்கிற பாசம். நீங்கள் அவர்கிட்ட அன்பாக இருக்கீங்கன்னு எப்படி தெரியும்? நீங்கள் இயேசுநாதர்கிட்ட அன்பாக இருக்கீங்க அப்படின்னு எப்படி தெரியும்? எல்லோரும் பேப்பரில் நான் அன்பாக இருக்கிறேன், ஐ லவ் யூ அப்படின்னு வேற யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. நான் இயேசுநாதர் மேலே அன்பாக இருக்கேன் அப்படின்னு எப்படிங்க வெளிப்படுத்துவீங்க? எப்படி வெளிப்படுத்துவீங்க? ஏசப்பா லவ் பண்ணே தெரியலையே உங்களுக்கு, தப்பாக வேற வர போகுது. அல்லேலூயா. அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது தான் அன்பு. ஆண்டவரோட பேசுவது தான் அன்பு. அவருக்குரியதை நம்ம செய்கிறோம் பாருங்கள், அதுதான் அன்பு. அல்லேலூயா. உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. நான் அன்பாக இருக்கிறேன், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். பாட்டு பாடிட்டு தெரியறது இல்லை. அன்பு கூறுகிறங்கிறத செயலில் காண்பிப்பது. தேவனோடு உள்ள உறவு, தேவனோடு உள்ள ஐக்கியம், தேவனோடு உள்ள காரியங்கள், அதை நம்ம செய்கிறது, அதைத்தான் அன்பை வெளிப்படுத்துகிறோம். ஆமேன்னு சொல்லுவோம் பார்க்கலாம். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த லாசருவின் குடும்பத்தின் மேல் தேவனுடைய அன்பு வெளிப்பட்டதற்கு காரணம் லாசரும் தேவனிடத்தில் அன்பாக இருந்தான். அதனால இப்போ இயேசு ஒருவேளை உடனே வரல, ஆனால் அங்கே ஒரு தாமதம் இருக்குது. எதுக்கு தெரியுமா? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கென்று. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் வேணும்னே வரல அப்படிங்கலங்க, வேணும்னு தான் வரல. எதனால தெரியுமா? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இன்னைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் காரியத்தில் ஏன் தாமதிக்கிறார்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கணும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நடக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு, உங்கள் ஸ்தலத்திலே, உங்கள் வீட்டிலே, உங்கள் வாழ்க்கையில், உங்கள் சரீரத்திலே, உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாரு. மகிமையை வெளிப்படுத்துவதற்கு அவர் தாமதிக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்ல, நீங்கள் இருந்திருந்தா நடந்திருக்காது, நீங்கள் இருந்திருந்தா இது சம்பவித்திருக்காது ஆண்டவரே, நீங்கள் இருந்திருந்தா இப்படி ஒரு இழப்பு வந்திருக்காது, நீங்கள் இருந்திருந்தா இப்படி ஒரு வேதனை எங்களுக்கு வந்திருக்காது. அவர் சொல்கிறார், நான் வேணும்தாப்பா லேட்டாக வந்தேன். அவன் எங்கே வைத்தீர்கள்? தேவனுடைய பிள்ளைகளே, லாசருவை வெளியே வான்னு சொன்னார். அவன் சரீரத்தில் இந்த கட்டுகள் அவிழ்ந்தது. அவனை கர்த்தர் மறுபடியும் உயிரோடு தேவன் எழுப்புறாரு. எவ்வளோ பெரிய ஆச்சரியம், எவ்வளோ பெரிய சந்தோஷம். இன்னைக்கு சொல்கிறேன், ஏன் தாமதிக்கிறார் தெரியுமா? வாக்குத்தத்தம் இருக்குது, வார்த்தை இருக்குது, தீர்க்க தரிசனம் இருக்குது, வெளிப்பாடு இருக்குது, இன்னும் நடக்கலை. ஏன் நடக்கலைன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி தாமதிக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு அற்புதங்களிலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும். தோத்துரும். ஒருத்தங்க கேட்குறாங்க, இவன் குருடனாய் பிறந்ததுக்கு யார் செய்த பாவம்? பெரிய கேள்வி. யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா? இவன் ஏன் குருடனாக பிறந்தான்? கேள்வி இருக்குது. இப்போ கேள்விக்கு பதில் சொல்லணும். அவர் சொல்கிறாரு, இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காகவே குருடனாய் பிறந்திருக்கிறான். அல்லேலூயா. சந்தோஷமா? அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு தாமதிக்கிறார். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, தடுமாறாதீங்க, அவிசுவாசப்படாதீங்க. கர்த்தர் எல்லாமே குறித்த வேளையிலே செய்வார். ஹல்லேலூயா. மூன்றாவது, தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்துறதுக்கு தாமதிப்பார்.
யோபு 14:14 வாசிக்கிறோம், எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்ட நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். அல்லேலூயா. தேவ திட்டம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. பிள்ளைகளை இழந்தாச்சு, வஸ்துக்களை இழந்தாச்சு, ஆஸ்தி இழந்தாச்சு, நன்மை இழந்தாச்சு. இழக்கிறதுக்கு என்னமோ ஒன்றும் இல்லை, என்னமோ ஒன்றுமே இல்லை. சரீரத்தில் சுகத்தையும் இழந்தாச்சு. அல்ல கவனிங்க, ஒருவேளை அவன் இழக்கணும்னு நினச்சா தன் மனைவியை தான் அவன் இழக்கணும். ஆனால் அந்த அம்மா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, அழகாக தான் பேசிக்கிட்டு இருக்கு. பேச்சில் சாதாரணமான பேச்சு இல்லை, நல்ல வைராக்கியமான பேச்சாக தான் இருக்குது. அந்த அம்மா சொல்லுது யோபை பார்த்து, இன்னுமா உயிரோடு இருக்கிறாய், தேவனை தூசித்து ஜீவனை விடு. யோபை நினச்சிருப்பா, இதை சொல்கிறதுக்கு தான் ஆண்டவர் ஒன்று வச்சுருக்காரு. அல்லேலூயா. உன் கண்ணு கூட பார்க்க போகுது, நீ கூட பார்க்க போகிறா, ஆண்டவர் என்ன செய்ய போகிறார். இப்போது எல்லாருமே நினச்சது என்ன, யோபுக்கு சரித்திரம் முடிய போகுது, யோபுக்கு கதை முடிய போகுது, எல்லாம் தான் முடிஞ்சு போச்சு, ஜீவன் மட்டும்தானே இருக்குது. ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை அங்கே செய்யணும்னு விரும்புகிறார், தேவ திட்டத்தை வெளிப்படுத்தணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்கிறார், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும். இதான் தேவ திட்டம். எல்லாமே இழந்தாலும் இழந்தது எல்லாவற்றையும் பல மடங்கு திருப்பி கொடுப்பது தான் தேவ திட்டம். அல்லேலூயா. எல்லாமே இழந்தாலும் ஒன்றுமே இல்லாமல் போனாலும் எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கணுங்கிற தேவ திட்டம். அந்த தேவ திட்டத்தை தெரியப்படுத்த ஆண்டவர் தாமதிக்கிறார். அல்லேலூயா. சில நேரம் நமக்கு புரியாது, சில விஷயம் நமக்கு புரிந்து கொள்ள முடியாது, சில விஷயம் நம்முடைய இருதயத்துக்கு அவ்வளவு கவலை, அவ்வளவு பாரம், ஏன்னு தெரியல, என்னன்னு தெரியல. யாராவது சொல்ல மாட்டாங்களா, இந்த காரியத்தை குறித்து யாராவது பேச மாட்டாங்களா, ஏன் ஆண்டவர் இப்படி இருக்கிறாங்கிறத ஒன்று தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்குமே, இப்படியே நினைக்கிறோமே. ஆண்டவர் அந்த கேள்விக்கு இன்னைக்கு பதில் கொடுக்கிறார். என் வேலைக்காக நான் தாமதிக்கிறேன், என் மகிமையை வெளிப்படுத்த நான் தாமதிக்கிறேன், என் திட்டத்தை வெளிப்படுத்த நான் தாமதிக்கிறேன். நான் ஒரு திட்டம் வச்சிருப்பேன், நான் ஒரு திட்டம் வச்சிருப்பேன். ஹல்லேலூயா. அவர் சொல்றார் பாருங்க, அவர் முன் குறித்ததை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஒரு திட்டம் உங்க மேலே இருக்கு, அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கே தேவன் தாமதிக்கிறார். ஆமென், ஆமென். தேவ திட்டத்தை தடுக்க எத்தனை சாத்தானின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தந்திரங்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்தாலும் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது, அது நடந்தே ஆகும். அதை தடுக்க இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் முடியாது. என் வார்த்தைகள் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. எல்லாரும் எழும்பி நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். என் வார்த்தைகள் நிறைவேறும், நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன். தாமதத்திற்கான காரணம் என்ன என்பதை ஆவியானவர் இந்த காலவெளியில் இன்னைக்கு திட்டமாக ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு காலையில் ஆண்டவர் சொன்னார், என் வார்த்தை தாமதிப்பதில்லை என்று சொன்னார். நான் நினைத்தேன் கர்த்தர் நிச்சயம் அந்த வார்த்தையை கொடுக்கிறார்னா அது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. 2 கைகளையும் உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆமென் ஜெபம் பண்ண போகிறோம், ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் ஒருமித்த குரலோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். என்னுடைய வேளை வரட்டும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள், வெளிப்பாடுகள் எல்லாம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உண்டு. அவருடைய நேரம் இன்னைக்கு சொல்கிறேன், இந்த மாதம் கர்த்தருடைய நேரம் வருகிறதா இருக்கட்டும், கர்த்தருடைய வேளை வெளிப்படுகிறதா இருக்கட்டும். இந்த மாதம் முடிகிறதற்குள்ளே ஆமென் கர்த்தர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுகிறதா இருக்கட்டும், தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறதா இருக்கட்டும். ஒரு 2 நிமிடம் நல்ல கரங்களை தட்டி ஆவிலை நிறைந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள், உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள், அது தீவிரமாய், அது சீக்கிரமாய், அது நிறைவேறும். வேளை வந்துட்டு கர்த்தருடைய நேரம் இது, கர்த்தருடைய நேரம் இது. பயப்படாது, இனி தாமதிக்காது. அவர் ஒரு கிரியை செய்ய போறாரு, அவர் ஒரு வல்லமை விளங்க பண்ண போறாரு, அவருடைய மகத்துவத்தை விளங்க பண்ண போறாரு, அவருடைய அற்புதத்தை விளங்க பண்ண போறாரு. ஹல்லேலூயா. என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் போராடி தோற்று போனீங்களோ, போராடி களைத்து போனீங்களோ, போராடி மனம் உடைந்து போனீங்களோ, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இனிமே நீ சோர்ந்து போக வேண்டாம், இனிமே உடைஞ்சு போக வேண்டாம், இனிமே தடுமாற வேண்டாம், இனிமே தத்தளிக்க வேண்டாம். என் நேரம் வந்துட்டு, என் வேளை வந்துட்டு, காரியம் நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம்.
வல்லமையான வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். நீ எதற்காக சொன்னீரோ அந்த சொன்னதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர். உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறேன். கிருபையுள்ள கரவர்களோடு இருக்கட்டும். எல்லா தீமைக்கும் தீங்குகளுக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளும். இந்த வாரம் முழுவதும் உடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். வேலை, தொழில்கள், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா நன்மையும் பரத்திலிருந்து பெற்று உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். சமாதானத்தோடு உம்முடைய பிள்ளைகளை அனுப்பும். தொடர்ந்து நடக்கிற திருவிருந்து ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளும். ஜனங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா.